நம்ம வீட்டு குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது அது கூடவே ஒரு எலஃபெண்ட்டை படுக்க வச்சு, இல்லை இது ஒரு ரேபிட் இன்னொன்று இருக்குது, அந்த ரேபிட்டை படுக்க வைக்கும்போது அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி சுவாசிச்சுட்டே இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ப்ரீத்திங் டெடி அப்படிங்கிறத நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த ப்ரீத்திங் எலஃபெண்ட் மற்றும் ப்ரீத்திங் ரேபிட், இது இரண்டும் இப்போ லைவாக கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. மக்களாட்சி செய்த முதல்வரும் மன்னராட்சி செய்யும் முதல்வரும் அப்படின்னு சொல்கிறத அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு குட்டி லிஸ்ட்டை போட்டு இங்கே இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்டில் இருந்து கடைசியாக ஒரு ஃபேக் செய்தி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காம்ப்பா, அது என்ன அப்படிங்கிறது வரையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இரண்டாயிரத்தி 21 மாண்புமிகு எடப்பாடியார் வழங்கிய பொங்கல் பரிசு: பச்சரிசி 1 கிலோ 45 ரூபா, சர்க்கரை 1 கிலோ 40 ரூபா, ஒரு கரும்பு 40 ரூபா, முந்திரி திராட்சை 180, ஏலக்காய் 30, ரொக்கம் 2500 ரூபாய். மொத்தமாக 2835 ரூபாய் நம்ம என்ன செஞ்சோம், பொங்கலுக்கு வாங்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசாங்கம் கொடுத்தது. 2025 ஸ்டாலின் வழங்கிய பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி பச்சரிசி 1 கிலோ 60 ரூபாய், சர்க்கரை 1 கிலோ 55 ரூபாய், ஒரு கரும்பு 50 ரூபாய், ரொக்கம் 0, அப்படி 165 ரூபாய். மக்களாட்சி செய்த முதல்வருக்கும் மன்னராட்சி செய்யும் முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இவங்க வெறும் 165 ரூபாய்க்கு நமக்கு பொங்கல் பரிசாக தராங்க. நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2800க்கும் அதிகமான ரூபாய் கிடைத்தது. இது யார் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறத நீங்களே டிஃபைன் பண்ணிக்கோங்கிறது தான் அதிமுக ஐடி விங்கினுடைய ஒரு போஸ்ட். பட் இந்த போஸ்ட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒர்க் அவுட் ஆகலாம், கொஞ்சம் பேர் யோசிக்கலாம். ஆனால் தான் இருக்கேப்பா 2026க்கான ஒரு பொங்கல், 2025 பல செலிப்ரேஷன்ஸ், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது திமுக இந்த கணக்கை சரி பண்ணிடுவாங்களா இருக்கும். ஒருவேளை 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொங்கல் வந்தது என்றால் அப்போ எப்படி தெரியுமா இருக்கும், ஒருவேளை 4000 ரூபா கொடுத்துருவாங்களோ. அப்போது இந்த நெகட்டிவ் அங்கே பாசிட்டிவாக மாறிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், பட் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லலை, நடக்கலாம் என்பது தான் நம்முடைய ஒரு சின்ன அனுமானம். அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அதில் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட அந்த மாணவி கூறியதாக சில தகவல்கள் எல்லா ஊடகங்களும் பகிர்ந்திருந்தார்கள். அதில் 4க்கும் அதிகமான பெண்களுடைய வீடியோக்கள் இருக்குது. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஞானசேகரனுக்கு எதிராக வழக்குகளை தொடருவோம் அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக அந்த சார் அப்படிங்கிறவர் கூட பேசினாருங்கிறத மாணவி உறுதிப்படுத்தினாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட அவங்க உறுதிப்படுத்தினாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியிடப்பட்டது. பட் ஊடகம் இந்த மாதிரியான செய்தியை வெளியிட்டது முழுக்க முழுக்க தவறு. அப்படி ஒரு டேட்டாவை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தகவல்கள் இப்போது நடக்கும் விசாரணையுடைய உண்மைத்தன்மையை நீர்த்து போக வைக்கும் அப்படிங்கிற தகவலையும் காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். பட் இந்த செய்தியில் சில உண்மைகள் அப்படிங்கிறது இருக்கலாம், இருக்கும் அப்படிங்கிறது பல அரசியல்வாதிகளுடைய கணிப்பு. அதனால தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, 6 மாதத்துக்கு அவனுடைய டேட்டாவை எல்லாமே ரிகவர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா, இல்லை அவனே இன்னும் சொல்லலையா, அந்தளவுக்கு அவன் அடமெண்டாக இருக்கானா, இன்னொரு சார் இருந்தாரா, இல்லை வேறு யார் அவனுடைய கூட்டாளி அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு அவன் ஏன் இவ்வளோ தயக்கம் காண்பிக்கிறான், அவனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருந்தா இந்நேரம் உண்மை எல்லாமே வெளியில் வந்திருக்குமே, இப்படிங்கிற பல வியூகங்களும் பலவிதமான கேள்விகளும் இருக்குது. அதற்கான சீரியஸான பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவிடம் சிக்கிய தமிழ்நாட்டின் இன்றைய நிலைமை அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தினுடைய சில முக்கியமான நிர்வாகிகள் என்ன செய்கிறாங்கன்னா, வாயில கருப்பு ரிப்பன் அப்படிங்கிறத கட்டிக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் அதானியினுடைய ஊழல்கள், இதே மாதிரி பல ஊழல்களை பற்றி, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல ஊழல்கள், டெண்டர் ஊழல்கள், இது எல்லாமே வெளியில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயக்கம் ஒரு அறவழி போராட்டம் அப்படிங்கிறத நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கேட்டிருந்தாங்க. கடைசியாக காவல்துறை சார்பாக கடைசி நேரத்தில் ஒரு அனுமதி வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்னப்பா நடக்குது, அறவழி போராட்டம் கூட போராடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை அறப்போர் இயக்கம் கேட்கிறது. அறப்போர் இயக்கம் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஜெயராமன் அவர்கள் அறப்போர் இயக்கம் அதை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க தெரியுமா. ஒருத்தர் போய் போட்டிருக்காரு, இதுதான் அறப்போர் இயக்கத்தினுடைய அட்ரஸ், இதுக்கு இந்த அட்ரஸுக்கு யாரெல்லாம் செருப்பு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா எல்லாரும் இழிவாக பேசுகிறாங்க. ஸோ மக்களுக்கு நல்லது செய்யணும்.
இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் தவறு செஞ்சிருக்குப்பா, அந்த தவறை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றதுல என்ன வந்துட போகுதுன்னு தெரியல. ஆனாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தேவையில்லாத பல அவங்களுடைய குடும்பத்தை பற்றியான பல கருத்துக்களையும் வன்மம் நிறைந்த கருத்துக்களையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அறப்போர் இயக்கம் அதனால தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. திமுகவில் சிக்கிய தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை வாயிருந்தும் பேச முடியாத கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான சிம்பாலிக் மெசேஜ் தான். அதானி ஊழலுக்கு எதிராக நாங்கள் பேசினால் உங்களுக்கு ஏன் இப்படி தொடை நடுங்குகிறது மிஸ்டர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற கேள்வியும் அறப்போர் இயக்கம் கேட்டிருக்கிறது. அதானிக்கான ஊழல், அவர் இங்கே வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார், யாரை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றியான டீட்டெயில்ஸ் எங்ககிட்ட கொஞ்சம் இருக்குது. அந்த ஊழல் அவர் செஞ்சுருக்காரு. அந்த ஊழலை பற்றி பேசினா உங்களுக்கு என்ன வலிக்குது, நாங்கள் ஏன் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அனுமதி தர மறுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் கொஞ்சம் காட்டமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் இப்போது என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே என்ன அமல்படுத்தப்படாத எமர்ஜென்சி ஏதாவது இருக்கா தமிழ்நாட்டில், எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கிடைப்பதே கிடையாதே அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். உடனடியாக இந்த செய்தியை சேகர்பாபு அவர்களிடம் நிருபர்கள் கேட்குறாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போராடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, எல்லா பக்கமும் ஏதோ அவசர நிலையில் இருக்கிற மாதிரி போராட்டம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் அரசு செய்யப்படுகிறார்கள். இதற்கு அவங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாக திமுக என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டதுக்கு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறாங்க, இங்கே ஆயிரக்கணக்கான போராட்டத்தை இங்கே திமுக அரசாங்கம் தான் செஞ்சுருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போராட்டத்தால், அறவழி போராட்டத்தால், அது என்டிகேவினுடைய போராட்டமாக இருக்கட்டும், பாஜகவினுடைய போராட்டமாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இப்போ இந்த அறப்போர் இயக்கத்தினுடைய போராட்டமாக இருக்கட்டும், இதனால் மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறத அவங்களும் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதனால தான் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எங்க 1000க்கும் அதிகமான போராட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க திமுக அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு செய்யுங்கள். ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை இப்படி ஊதி பெருசாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர், யார் தெரியுமா, இந்த நக்கீரன் கோபால், நக்கீரன் அதனுடைய அந்த ஊடகத்தெல்லாம் வருவார், வலையொலிகள்லாம் வருவார். யாருன்னு பார்த்தா கொஞ்சம் வயசானவராக இருப்பார். கேட்டால் நான் அந்த பக்கம்லாம் கிடையாது, நான் வேற மாதிரி அப்படிம்பாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை இதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாத பிரச்சனை, அதை இவ்வளோ பெருசாக ஊதி பெருசாக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையே இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க, ஒண்ணுமே இல்லாத ப்ராப்ளம். உடனடியாக அங்கே இருந்தவங்க அது என்ன நீங்கள் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை அது கிடையாது, யார் இந்த சார் அப்படின்னு கேட்குறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனையா, அதெல்லாம் அப்படி கடந்து போங்க, இந்த மாதிரி தான் சொன்னேனே தவிர யார் இந்த சார்ன்றது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைன்ற அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இல்லை அப்படிங்கிறது அவருடைய தன்னிலை விளக்கமாக இருக்கிறது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன் இன்னும் நக்கீரன் அந்த மீடியாவிலேருந்து இதை பற்றி ஒரு கவர் ஸ்டோரி வரல? எத்தனையோ பேருக்காக, ஸ்ரீமதிக்காக, இன்னும் நிறைய பொள்ளாச்சிக்காக, ஏகப்பட்ட கிரைமுக்காக நிறைய வீடியோக்கள் போடக்கூடிய நீங்கள் இப்போ நடந்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் விதமாக நக்கீரன் ஏன் அந்த ஒரு வீடியோவை இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த நியாயமான கேள்விக்காவது பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பொறுத்திருந்து பார்ப்போம். ஞானசேகரன் அவனுடைய வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பல டாக்குமெண்ட்ஸ் எடுக்கப்பட்டதாகவும், அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கட்டுக்கட்டாக பல ஆவணங்கள் எடுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போதே ஞானசேகரன் சாதாரண ஒரு குற்றவாளி இல்லையோ அப்படிங்கிற ஒரு தோன்றல் நமக்குள் வருகிறது. அடுத்ததா இந்த பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, ஊரில் ஒரு பஞ்சாயத்து இருக்கும். என்னன்னு சொன்னால், அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்களை கைப்பிடிச்சு இழுத்துட்டாங்க, அந்த சமுதாயத்துக்காரங்க இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபர்களை ஊரை விட்டு விரட்டி வைப்பது, இப்படிலாம் நிறைய பஞ்சாயத்துகள் இருந்தது. அதன் பிறகு தான் பஞ்சாயத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது கூடுதலாகுது. குறிப்பாக வீடுகளை விற்க மறுத்ததால் தாக்குதல், கட்டுமான நிறுவன உரிமையாளரை தாக்கிய விசிகா பிரமுகர், இதை நியூஸ் தமிழ் டிவி 24/7 அப்படிங்கிற ஊடகம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். எந்த மாதிரியான மனநிலைமையில் விசிகாவினுடைய இப்படி கொஞ்சம் நபர்கள் இருக்காங்கன்னு தெரியல. பட் இவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா பிசிஆர் ஆக்டில் உள்ளக்கு போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பதாகவும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஸோ விசிகா பல நபர்களை அவங்க கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம். யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு சாருங்கிற வார்த்தையை அந்த பெண் தானே சொன்னாங்கன்னு சொல்லி கனிமொழி அக்காவிடம் கேட்கும்போது, யார் அந்த சார் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் அப்படிதாங்க, அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு மழுப்பனான பதிலை கொடுத்தது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்காங்க கனிமொழி அவர்கள். பெண் எப்படிங்க அவங்களுக்கு எப்படி தெரியும், அது விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஓவராலா ஏகப்பட்ட அப்டேட்ல இந்த அரசியல் சதுரங்கத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய சமீப அரசியல் இந்த பார்வையில் ஒரு தெளிவு வந்திருக்கா?
டிபி ட்ரூப்ஸ், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் சதுரங்கத்தை எப்படி பார்க்குறீங்க? வருங்காலத்தில் அரசியல் சதுரங்கத்தில் இன்னும் இணைந்திருப்பீர்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் கிடைத்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.